ஹலோ guys, வெல்கம் டு கோடர் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்விட்ச் கேஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் சாய்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் வேல்யூ. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்றது இந்த சாய்ஸ் பேஸ்டு தான் இருக்கும். இப்போது சாய்ஸ் வந்து 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? சாய்ஸ் வந்து 2 இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ஏரியாவோட வேலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு ஒரு அரே ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த அரேல தான் வந்துட்டு நமக்கு சிங்கிள் வேல்யூ இருந்துச்சு. அதாவது இப்போ சாய்ஸ் வந்து 1 இருந்துச்சுன்னா அந்த அரேல ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதுதான் நம்மளோட ஆர் வேல்யூ. இப்போ அரேல சாய்ஸ் வந்து 2 இருந்துச்சு அப்படின்னா அரேல ரெண்டு வேல்யூ இருக்கும். அதாவது எல் அண்ட் பி, லென்த் அண்ட் பிரெத் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து ஏரியா வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் நமக்கு ப்ராப்ளம். இப்போ வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வந்து நமக்கு சாய்ஸ் வந்து ஒன்றா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கு டபுள் ஆர் என்ற எதுக்கு நம்ம டபுளில் ஸ்டோர் பண்ணுறோம்னா வேல்யூ வந்து நமக்கு இங்கே இவ்வளோ லென்த்தாக போகுது. இவ்வளோ லென்த்தான வேல்யூ நம்மளால் டபுளில் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் அரேவோட வேல்யூவும் நமக்கு டபுள் இருக்க போகுது. டபுள் டேட்டா டைப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரே டபுளில் வந்து பண்ணுறோம். டபுளில் வந்து அரேயோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ல ஒரே ஒரு எலிமெண்ட் தான் இருக்கும்போது அது இங்கே நான் வந்து C.Math லைப்ரரி இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் டிஃபால்ட் ப்ரீடிஃபைன்ட் மாடியூல். அது என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் பை வேல்யூ வந்து வச்சுருக்கோம். அதாவது 3.14 வந்து வச்சுருக்கோம். ஸோ தட் நமக்கு வந்துட்டு ஈஸியாக கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்டூ ஏரியா இருக்கிற என்ன 5R². ஸோ 5 இன்டூ ஆர் இன்டூ ஆர். ஸோ இது இல்லைன்னா எல்ஸ் இஃப் சாய்ஸ் equal to 2 இருந்துச்சுன்னா டபுள் எல் எல்லோட ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து 2 இருக்குமா. ஸோ எல் வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அண்ட் டபுள் பிரெத் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் 1 இருக்குமா. இப்போ ரிப்பீட் பண்ணிடலாம். ரிட்டன் எல் இன்டூ டி. அப்படி இது எந்த சாய்ஸுமே கொடுக்கல அப்படின்னா எல்ஸ் ரிட்டன் -1. அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் நமக்கு கிடச்சிச்சு. இதே மாதிரி சப்மிட் பண்ணிடலாம். ஸோ எல்லா டிஸ்கஷனும் நம்ம பாஸ் பண்ணிட்டு 1 டிஸ்கஷன் நம்ம பாஸ் பண்ணி இப்போ ஜாவாவில் இதே போட்டு பார்க்கலாம்.
சேம் அதே தான், அதே எக்ஸ்பிளனேஷன் தான். எந்த சேஞ்சஸுமே இல்லை, சின்டாக்ஸ் மட்டும் சேஞ்சஸ், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. எஸ் is equal to 1, டபுள் ஆர் ஈக்குவல் டு, நம்ம வந்து இங்கே லிஸ்ட் வாங்க. ஸோ ஏஆர்ஆர் கெட் 0, 0th element நான் கெட் பண்ணுறேன். ஏஆர்ஆர் 0 அரே நேம் டாட் கெட் ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன். அது என்ன பண்ணால் அரேயில் இருக்க வேல்யூவை நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? அதே மாதிரி தான் ரிட்டன். இதில் நம்ம டேரெக்டாகவே நம்ம 5 வேல்யூ இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இன்ட்டு ஆர் இன்ட்டு ஆர். ஓகே, else double L equal to ARR dot first 11 double B equal to ARR at second 11. Return L into B. Return else return minus 1. Run பண்ணி else if நான் கண்டிஷனை பண்ணல. That's equal to கரெக்டாக இருந்துச்சு. ஸோ பைத்தான்லேயே நம்ம போட்டலாம். சிம்பிளாக இருக்குல்ல? பைத்தான் போட ஈஸி நமக்கு கண்டுபிடிச்சலாம். ஆர் equal to error of 0. Return math dot pi into r into r. elif elif choice equal to 2, L equal to AR of 0, V equal to AR of 1. Return L into V. பைத்தான்ல செமிகால் போடுறது தப்புலது, எரர் ப்ரூவ் பண்ணாது. else return minus 1. ஓகே, மேத் ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இம்போர்ட் மேத், அவ்வளோதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் பண்ணலாம். கீப் வாக்கிங் ப்ராப்ளம்ஸ். ஸோ தேங்க்யூ.